ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் குக்குடி கேமிங் தமிழ். நான் உங்கள் விஷால். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா ஃபுட்பால் 2026. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஃபுட்பால் பிளேயர்ஸோட கார்டை வச்சு இந்த கேமில் நாம் ப்ளே பண்ணி ஒரு 11 பிளேயர்ஸ் இருப்போம். ஃபுட்பாலில் 14 பேர் தானே, அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுவோம். சப்ஸ்டியூட்ஸ்லாம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த கேம்லேருந்து நம்ம எடுத்து ஆப்போனன்ட்ஸோட ப்ளே பண்ணுவோம். அதை வச்சு நம்ம இந்த கேம்ஸில் கார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த கேமில் ஒரு கரன்சி இருக்குது. இந்த கேமில் ஒரே ஒரு மைனஸ் இல்லை, 2 மைனஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். மைக்ரோ டிரான்சாக்ஷனு, அதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் பே டு வின்னாக இருக்கும். கொஞ்சம் நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் ப்ரோ. இந்த ஒரு மைக்ரோ டிரான்சாக்ஷன் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது வேற பாருங்க, இன்னும் வரல, 12 வருஷம் கழிச்சு வரும். வந்துடுச்சு பாய்ஸ், வந்துடுச்சு, கேம் பிளே வந்துடுச்சு பாருங்க. இது இதில் இருக்க மோட்ஸ் டேர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏல வருது. நான் உங்களுக்கு பிளேயர் தான் போட போகிறேன். நான் மியூசிக் ஆஃப் பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் மைக்கு வச்சுருக்கேன். குக்குடி கேமிங் சேனலில் புதுசாக மைக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கான்சலேஷன் தான் போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபீல்டு ஆடியோ கொஞ்சம் ஃபீல்டு ஆடியோ இவ்வளோ இருக்கட்டும், ஸ்டேடியம் க்ரௌடு கத்துறது இவ்வளோ இருக்கட்டும், கமெண்ட்ரி கரெக்டாக இருக்குது. மியூசிக் வால்யூம் இது கொஞ்சம் மியூசிக்கே வேணாம். மியூசிக்கை வச்சு என்ன நோட்ட போகிறோம், கேம் பிளேல தான் மியூசிக் தேவைப்படாது. ஓகே, எல்லாமே சேஃபுங்க. நீங்கள் நான் பாட்டுக்கு டிவிஷன் போகிறேன், விளங்கும். பார்த்தீங்கன்னா டிவிஷன் 5ல் இருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு நான் காமிக்க வேண்டிய கண்டென்ட்டே இல்லை. மாற்றி போயிட்டுருக்கேன் பாருங்கள் கண்டென்ட்லேருந்து. இந்த மாதிரி கண்டென்ட்லேருந்து மாற்றி போகணுன்னா நீங்கள் குக்குடி கேமிங்க்கு தான் வரணும். சம்மந்தமே இல்லாமல் வரும் நம்ம கண்டென்ட்ஸ்லாம். ஆனால் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுல ஒரு மாட்டு கருத்து ஒன்று. பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இந்த சவுண்ட் ட்ராக், அந்த ஒரு கமெண்ட்ரியெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அது நீங்கள் சொல்ல வேண்டியது. கேம்ஸில் கூட சுமாராக தான் இருக்கும், ஆனால் என்டர்டைன்மெண்ட்டு கேரண்டி. அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு மேட்ச் இல்லைங்க, நான் உங்களுக்கு வேற ஆடி காட்டுறேன். இது கிளப்பு, இதை யாரும் பார்க்க மாட்டீங்க. என்னை அதுக்கப்புறம் கழுவி ஊற்றிங்க, இதெல்லாம் வச்சு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு இந்த நாய் தான் நம்ம கேம் பிளேக்கு அட்வைஸ் கொடுப்பான். இவன் நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல ப்ரோ, யாருன்னு தெரியாதா, நான் இவன்லாம் அட்வைஸ் பண்ணான். இதுங்க நான் வரேன், இதை நான் முடிக்கல. நான் மெஸ்ஸி ஃபேன் தான் ப்ரோ. மெஸ்ஸி ஃபைனல் போயிருக்கிறாப்புல. பார்க்கலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் இன்னைக்கு போடுவேனா நாளைக்கு போடுவேனா அது எனக்கே தெரியாது. ஏன்னா இப்போ தான் ரெக்கார்டிங் போயிட்டுருக்குது, சார்ஜ் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது அப்படின்ட்டு. இதுங்க நான் எப்படியும் இவனுங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு நூற்றாண்டு பண்ணி விட்டுருவாங்க. நூற்றாண்டு இல்லை ப்ரோ, சீக்கிரமே போட்டானுங்க, அதிசயமா இருக்கே. ஏதோ பண்றாங்க ப்ரோ, எவனும் இது பண்ணிட்டாங்க போல. இவ்வளோ சீக்கிரம்லாம் இது கனெக்ட் ஆகாது. நீங்க கேம்ல பார்க்கணும், சீக்கிரமா கனெக்ட் ஆயிருக்கு. அர்ஜென்டினா கரெக்டா இருக்கும். அர்ஜென்டினா வரல, அதை விட மேட்சிங்க ஸ்பெயின் வந்திருக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சா ரொனால்டோ வேர்ல்டு கப் எடுத்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொனால்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பாவம் தோற்று போயிட்டாப்புல. மெஸ்ஸி ஃபேனாக இருந்தாலுமே நான் ரொனால்டோ அவ்வளோ ரசிக்கிறேன். பாவம் இந்த மனுஷனுக்கு இருக்கிற இந்த ஆறாலாம் மெஸ்ஸியாலே மேட்ச் பண்ண முடியாது.
ஒரு ஆப்பனண்ட்டுக்கு அந்த ஆளுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ஆளுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே வேற லெவலு. இருங்க, அது எப்படின்னு தெரியல. மனுஷன் பாவம் இவ்வளோ வருஷம் முளைச்சிருக்காரு. நான் ஆக்சுவலாக அவர் தான் ப்ரோ ஜெயிக்கணும்னு பார்த்தேன். இந்த வாட்டி மெஸ்ஸி ஜெயிக்கிறத விட அவர் ஜெயிக்கணும்னு பார்த்தேன். 90th மினிட்ல ஸ்பெயினோட தோத்து போயிட்டாங்க. ஹைலைட்ஸ் பார்த்தேன் அடுத்த நாள்ல இருந்துச்சு. சரிடா ஜிம்பா என்னெல்லாம் ப்ரொமோஷனுக்கு கூறாங்க. எதுக்கடா கூற இப்படி? எதுக்கு கூறாங்க? எதுக்கோ கூறாங்க, பயங்கரமா கூறான் பாருங்க. இவனுங்கெல்லாம் ரொனால்டோ மேல ஒரு வன்மம் வச்சிருக்காங்க. ஏதோ கமெண்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறது ஜிம்பேக்ல இருந்து. மற்றவனா மெஸ்ஸிக்கு அப்படியே சொம்படிப்பான். மெஸ்ஸி ஃபேனா பாக்குறதுக்கு நமக்கே கடுப்பா இருக்கும். யாரா நீங்க அப்படின்னு நியாயத்துக்கு அடிப்பாங்க பாருங்க. ரொனால்டோ மிஸ் பண்ணிட்டான். தலைவா என்ன தலைவா நீ மிஸ் பண்ற? பெப்பே வச்சு ட்ரிபிள் பண்றோம் பாத்தீங்களா? பெப்பே வச்சு ட்ரிபிள் பண்றோம். அதான் நம்ம ஸ்கில் இல்ல, ஆப்பனண்ட் கேவலமா ஆடுறான். ரொனால்டோ என்ன ஷாட்டு! மனுஷன் ஷாட்ல கலச்சி போடுறான் மனுஷன். தம்பி ப்ரூனோ நல்ல ஒரு கார்னரை போட்டு விடுப்பா. ரொனால்டோ அழகா எடுத்துருவான். மிஸ் ஆயிடுதா? கவுண்டர் கொடுத்துறாங்க. ஏய் தர்றா அவன. இந்த டிஃபென்ஸ் அப்பவே போட்டிருக்கலாம்ல. பிஎஸ்டிக்கெல்லாம் போட்டான், அப்படியே போட்டாங்க. சார் என்ன நடக்குது? இருங்க சரி இடு அப்படியா இருங்க, நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்டா ரொனால்டோக்கு. லட்சுமி அம்மாள் வந்திருக்காப்ல. அந்த பாட்டு என்னமா ப்ரமோஷன் பண்ணாங்க. பிஎஸ்டில மட்டும் நல்லா பண்ணிட்டு. பிஎஸ்டி தானே ப்ரோ இவன்? விட்டினியா தான் பிஎஸ்டியோ? இவன் மேன் சிட்டியோ வேற ஏதோ டீம் நினைக்கிறேன். ரஃபேலியோ ஏசி மிலன்ல இப்போ வேற டீமுக்கு வந்துட்டார்ல. முன்னாடி இருந்தாரு ஏசி மிலன்ல. இவன் மேன் சிட்டிங்க ரூபன் டியாஸ். இருங்க அது எனக்கு தெரியும். மேட்ரு மிஸ் ஆயிட முடுக்க. ஓ குபாசி பார்சலோனா பிளேயர்ல. ஸ்பெயின் பாதி டீம் பார்சலோனா ஒய்யால. பாதி டீம் ஒரு கிளப்ல இருக்குன்னா அதை நீங்களே புரிஞ்சுக்க வேணாமா? ஓ ரொனால்டோ ஓப்பன்ல விட்டாங்க. ஃபவுலியா? அட பாவி. இந்த கூக்கொடலாம் ஒரு பிளேயரு செல்சியில ஸ்கேம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆஃப் டைமா? டைம் போனதே தெரியலங்க. ஆஃப் டைம்ங்கறாங்க நண்பா. டைம் போனதே தெரியல. ஆஃப் டைம்ங்கறாங்க. இங்க பாருங்க, சார்ஜ் தாங்கன்னு நினைக்கிறேன் கேம் பிளே முடிக்கிற வரைக்கும். இருங்க பாய்ஸ்,
ரொனால்டோ சே மனுஷன் சே ரொனால்டோக்கு ஸ்பேஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா சொல்லி முடித்துருவோம். மற்ற கேம்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வேண்டாம், இந்த கேம் ரெக்கார்ட் பண்ண முடியாதுடா. யாருங்க அவன்? ஓ ஃப்ரெனில் லோபஸ். ஓ கம்பேக் போட்டாவணும், கம்பேக் போட்டாவணும் பாஸ். நோ 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 ரொனால்டோவா? நோ 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 மை காட். ஏ ஃபுட்பால் கார்டு ஏதாவது பண்ணல, ஃபுட்பால் கடவுளே பாருங்களா. ஐயோ எத்தனை பேர்றா, இதெல்லாம் ஆஃப் சைடு கொடுக்கணுங்க. எத்தனை பேர் ஏறானுங்க. சும்மா லக்ஷ்மி அம்மாளு என்னங்க இது? அம்பாசிடர்ன்ட்டு பயங்கர பவர் ஏத்திட்டாங்களோ. ரொனால்டோ 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 ஓடு 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 ஓடு. உள்ள போயிடுச்சுன்னு நினைச்சேன் நானு. ஏன் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேனே. உள்ள போல தலைவன் விட்டான். கொஞ்சம் 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 நான் பொறுமையை யோசிச்சு வேற மூணு பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேங்க, மிஸ் பண்ணல. கூக்குறலா கூக்குறலா டேய். போச்சுங்க 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 போச்சுங்க. புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டான் 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 மண்டையம். டியோகோ கோஸ்டா நீ என்ன பண்றீங்க தெரியாது. தலைவா ஓடு ரொனால்டோ உள்ள ஓடு. ஏய் உள்ள இல்ல வெளில இல்ல, போல போல வெளியே போல. ஐயோ என்ன இது ஃபுட்பாலா ஹெட்பாலா? தலையிலே ஆடுறானுங்க. ஏ ஓடியா. பாருங்களா பாருங்களா என்ன இது? இது சத்தியமா ஹெட்பாலு. ஐயோ மனுஷனுக்கு எப்படியா ஜெயிச்சு கொடுத்துடலான்னு பார்த்தா, ஐயோ இந்த இந்த மேட்ச் தோத்தா கடுப்பான ரொனால்டோக்கு ஜெயிச்சு கொடுக்கலான்னு கேம் பிளான் பண்ணேன். எரிச்சலா இருக்கு. பாருங்களா பாருங்களா அந்த மனுஷனை பாருங்க, ஓடுறான் அந்த மனுஷன். டிஃபெண்டு இந்த எண்டு அந்த எண்டு. ப்ரூனோ ஸ்கேம்ன்றியாடா பாருங்க, ட்ரிபிள்லாம் பண்றான். ஏய் ரொனால்டோ பிசிக்காலிட்டி சே. இங்க பாருங்க இதுதான் ஸ்கிரிப்ட், இந்த கேம்ல இதுதான் ஸ்கிரிப்ட். ரொனால்டோ அடிச்சு அவன் நவராம இருப்பானா? இதுதான் ஸ்கிரிப்டுங்கிறது இந்த கேம்ல. இது மட்டும் எனக்கு எரிச்சலா வரும். சார் பாருங்கயா பாருங்கயா. ஐயோ ஐயோ வெளியாடுவேன். எவ்வளோ நிமிஷம் என் டைமரு? எரிச்சலா வருது ஏங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு ப்ரோ. அங்க பாருங்க, ஏதாவது பண்ணிட்டு போங்க. நீ இப்ப சேவ் பண்ணி புடிங்க என்ன பண்றது பாருங்க ப்ரோ. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இந்த வீடியோவே ரொனால்டோக்கு கொடுத்துடலாம்னு நினைச்சேங்க. பைத்தியக்கான ரொனால்டோக்கு டெலிகேட் பண்ணலான்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாயா? மென்டல் பயிலுக. நான் இன்னொரு மேட்ச் போட்டுவேன் ப்ரோ. சார்ஜ் தாங்காது, சார்ஜ் தாங்காதுயா, கடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கட்ட கட்ட வாழ்க்கையில கமெண்ட்ல திட்டிட்டு போகப்பா. நன்றி வணக்கம். விஷால் சைனிங் ஆஃப்.